and they also have the space for safety, healthy and happier life. So UNCRC, that is the United Nations, has established a convention on rights of child, where it tells about how the child are being protected and what are the rights are given to a child, so that they can have a happier environment and life. So in this video we will look into few rights of child which was stated in UNCRC. So hereby the other few rights will be established. So I'm going to talk about child labor. So child labor னு பாக்கும்போது under 18 ஏஜ்ல இருக்க குழந்தைங்க வந்து ஒரு எம்ப்ளாய்மென்ட் ஸ்டேஜுக்கு போறது. அவங்க வந்து ஃபேக்டரிஸ் ஆகட்டும் இல்ல நிறைய பிளேசஸ்ல போய் அவங்க ஒர்க் பண்றாங்க. இது பேசிக்கா எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அவங்க ஃபேமிலியோட பாவர்ட்டியா இருக்கணும், பேரண்ட்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்கிறது, ப்ராப்பரான வந்து இன்கம் அவங்களுக்கு வராம இருக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க அவேர்னஸ் இல்லாம இருக்கிறது, இந்த ரீசன்ஸ்லாம் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து நமக்கு வீக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்னாலே வந்து சைல்ட் லேபர் வந்து இன்னும் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. இது தடுக்கிறதுக்காக நம்ம நேஷனல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க நிறைய ஆக்ட்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. நான் வந்து போக்சோ பற்றி பேசுகிறேன். போக்சோட ஃபுல் ஃபார்ம் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்காகனா அண்டர் 18 சில்ட்ரன்ஸை வந்துட்டு செக்ஷுவல் அப்யூஸு ஹராஸ்மெண்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதில் வந்து சில்ட்ரன்ஸை வந்து எப்படி வந்து சில்ட்ரன்ஸை வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு இதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இதை என்ஷூர் பண்ணுறாங்க. இந்த போக்சோன்றது வந்துட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்துட்டு சில்ட்ரன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதே மாதிரி ஃபைன்ஸும் கொடுப்பாங்க. ஏதாச்சும் செக்ஷுவலாக ஏதாவது பண்ணிட்டாங்க யாருக்காச்சும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு ப்ரிசனில் போட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க, ஃபைனும் சேர்த்து கொடுப்பாங்க. தேங்க்யூ. ஓகே, என்னோட டாபிக் வந்து சைல்ட் மேரேஜ். சைல்ட் மேரேஜ்னா என்ன அப்படின்னா, இப்போது 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறது தான் சைல்ட் மேரேஜ்னு சொல்கிறோம். இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் வந்து 2006 கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா, அதான் 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு மேரேஜ் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இதில் வந்து ஒரு லீகல் ஏஜ் கொண்டு வராங்க. என்னன்னா 18 இயர்ஸ் அபவ் 18 வந்து கேர்ள்ஸ்க்கு மேரேஜ் பண்ணலாம், அபவ் 21 வந்து பாய்ஸ்க்கு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரூல் கொண்டு வராங்க. அண்ட் இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா சைல்ட் மேரேஜோட அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக அந்த ஆஃபீஸர்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து 18 இயர்ஸுக்கு கீழே சைல்ட் மேரேஜ் பண்ணி வைக்கிறவங்க, பண்ண தூண்டுறவங்க, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. அதாவது 2 years of prison அண்ட் 1 lakh பெனால்டி கொடுக்கணும். இதை வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த 2006 வந்து ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் அப்படின்ற ஆக்டில். தேங்க்யூ. ஆர்டியோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரைட் டு எஜுகேஷன். இது வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் எல்லா குழந்தைங்களுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 2009 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 20A ஆர்டிக்கல் வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இது மூலயமா 6லேருந்து 14 வயசு இருக்க குழந்தைகள் வந்து ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலயமா வந்து ரெடியூஸ் ட்ராப் அவுட்ஸ், எல்லா குழந்தைங்களுமே வந்து காசு இல்லாதாலும் படிக்காமல் இருப்பாங்க. அதனால வந்து அவங்களோட ட்ராப் அவுட்ஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி ஃப்ரீ லஞ்ச் கொடுக்குறாங்க, ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீ யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. இதே மூலயமா வந்து எஜுகேஷனை வந்து என்ஷூர் வந்து இந்த ஆர்டிக்கலோட மெயின் மோட்டிவ். For child rights, நம்ம இத்தனை child rights பார்த்தோம். So these things will contribute a citizen to be equitable society. So apart from this, ஒரு childக்கு வந்து இந்த மாதிரி rights கொடுக்கும்போது அவங்க வந்து empower ஆவாங்க. ஸோ இதனால அவங்க சொசைட்டிக்கு வந்து பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ் ஒரு சைல்டை வந்து ஷேப் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஃபேமிலி, சொசைட்டி அண்ட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடாக அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ தான் ஒரு பெட்டர் சொசைட்டியை நம்மளால லீட் பண்ண முடியும். ஸோ அதனால சைல்ட் ரைட்ஸ்